சரி மகால என்னைய புறணி பேசுனியாமலம்மா என்னைய என்னம்மா பேசுன? ஒரு அரை நேரம் லீவு கொடுத்தா பரவாயில்லன்னு சொன்னேன் மணியக்கா. அதுக்கு என்னைய என்னம்மா திட்டுன? ஒண்ணும் திட்டல. இது நீ நம்ம குரூப்ல வந்து புறணி செட் ஆகாதான்னு தெரியுங்களா? யாருகிட்ட தூக்கம் வருதா? அதனால எல்லாரும் போராடுறோம். இது என்ன இன்னைக்கு ஃபுல்லா 50 பேர் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடு உங்களோட சாம்பார் சோறு போட்டதுக்கே இப்படி இருக்காங்களே. கறிஞ்சு இருந்துட்டோம்னா குப்பரை எடுத்து விழுந்து படுத்துருவாங்க வர. அப்படியே பாரு இந்த மிஷின்காரன் அப்படியே கீழே வந்து தூங்குறத. போயிட்டு போறேன், ஒருத்தன் படுத்துட்டு போறேன். விடு பாவம், நல்லா தூங்குறியாம்ல. பாரதே அரை நாள் டூட்டி, அதுலயும் பாரு நல்ல தூக்கத்தை. ஓனர் மாதிரி ஒரு ஓனர் கிடைக்காதுக்கா. நேரம் பார்த்தா ஓனரே நேர பாக்கறேன்னு வச்சுக்க, குண்டாடி அரை நாள் லீவ் கொடுக்க மாட்டான்னு ஒரு ஃபீல். எப்படி எனக்கு நம்ம செல்ல பிள்ளை இருக்குல்ல ஒண்ணுச்சுல, உங்களுக்கு நான் நல்லது பண்ண என்னை மாட்டி விட்டுருக்கீங்களா? அவனும் சொல்றாளே நம்ம அந்த அளவுக்கு பேசுறதுக்கு உருத்து இல்லம்மா. சரியா? பாட்டு குரூப். ஆமா, பொறணி குரூப் இல்ல. நம்ம பொறணி வருஷம்னா 15 வருஷம் சேர்ந்து இருக்க முடியுமா? என்ன கடை கடிக்கிறம்மா சொல்றியா? ஒன்லி ஈட்டிங். திங்கிற குரூப்னு அசிங்கமா இருக்குல்ல, அப்படி சொல்லாதல. சரி சாப்பிடுறது தப்பு இல்லதே. இந்தாமா வேமா தைமா. கையில இருக்கிற வேலை கிடக்கு எக்கச்சக்கமா. ஒருத்தன் அங்க பாரு, ஒருத்தன் விழுந்து தூங்கிட்டேன். வீட்டுல வேற பிரியாணி வச்சிருக்காங்கலாம், கமகமன்னு மணக்குது. அப்படியே வாடை சூப்பரா தூக்குது. நான் அப்படி அந்த படிய கிராஸ் பண்ணேன்னு வச்சுக்குவேன், 50 பேர் விழுந்து தூங்கிடுங்க. மேல இருந்து கொண்டு வர சொல்லி சாப்பிடுங்க. அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்களா? நம்மலாம் ஒரு வீட்டுல மனுஷியாவே மன்னிக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல? வேணாம்ல, போயிட்டு போறாங்கல்ல. இருந்தாலும் பிரியாணி மணக்குது. ஏல ஏதோ ஆறி போனாலும் வீட்டுல போய் திங்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணா வீட்டுல போய் திங்க முடியுமால? என்னலே நீ புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க? கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். வாங்கி தரியா? வேணாம், நீ குடும்பத்தை ரெண்டாக்குறதுலயே தெரியல. பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டது இருக்காது, வாரது அரை நாள், அதுலயும் அரை மணி நேரம் லேட்டு. இப்படி பண்ணலாமாமா? சொல்லுமா கண்ணாடிக்காரமா. பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்னமா லேட்டு? ஒண்ணு எங்க அண்ணனுக்கு சாப்பாடு போட்டோம்னு சொல்லுமா, இல்லைன்னா மறுபடிக்கு ஜூஸ் போட்டேன்னு சொல்லுமா. இன்னைக்கு என்னமா காரணம் சொல்ல போற? சொல்லுமா. இன்னைக்கு வந்தேன், ஒருத்தர் தெரிஞ்ச அக்கா அவட பேசி, நீ வருஷத்தோட போறவங்க வார விட்டையும் பேசிக்கிட்டு தாமா இருக்க. நீ ஏதாவது அங்க இருந்து போன் அடிக்கணும்னா அம்மா வல்லையத்த அப்படின்னு கேக்குது. ஒண்ணு அங்க இருந்து கிளம்புனா இங்க வரணும், இங்க இருந்து கிளம்புனா அங்க வரணும். யாரு இடையில வராங்களோ அவங்ககிட்ட 6 மணி நேரம் பேசிக்கிட்டு என்னமா அர்த்தம்? 6 மணி நேரம் பண்ணுது இந்த அம்மா. கடையை விட்டு போய் 1 மணி நேரம் இருந்து அடிக்கிறாங்கம்மா. வீட்டுல இருந்து அடிச்சு கேட்டாங்கன்னா இடையில எங்கேயாவது எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா சரி நடுவுல போறவங்க ஆயக்கா பாயக்கான்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா? ஆயக்கா பாயக்கான்னு சொல்லிட்டு போக முடியாது. இவனை 6 மணி நேரம் இந்த கடலையா குடிச்சுனாங்க. நம்ம வேலைக்கு வரதே 5 மணி நேரம். இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமா போறேன் மாமா. பைபாஸ்ல போய் வரவே நம்ம ஏமா தெருவுக்குள்ள குறுக்க பண்ணிட்டு இருக்கீங்க. குறுக்க நடக்கிறதுக்கு 1.5 மணி நேரமாமா. இப்ப வீட்டுல பாரு எத்தனை மணிக்கு கிளம்புனான்னு தெரியல. 2 மணிக்கு கிளம்பிட்டேன். 2:30 வரைக்கும் பேசிருக்காங்க. 2 மணிக்கு காணாம விட்டு. இப்ப மணி 2:30. அதான் அந்த அக்காட்ட ஒரு கடைக்குள்ள வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. கடைக்குள்ள வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. நான் 1/4 மணி நேரம் தான் 1/4 மணி நேரம் ஆகலமா. இவங்க தோஸ்தே ஒத்து உதுறாங்க, அவளை காப்பாத்தி விடுறாங்க. அதெல்லாம் உள்ள காப்பாத்தி விட்டாங்களா? இப்ப எவ்வளவு நேரம்? மணியக்கா, கும்பாபிஷேகம் விசேஷம்லாம் முடிஞ்சிருச்சா? கும்பாபிஷேகம் அக்கா கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு அரை நாள்ல கடையை திறந்துட்டேன் பத்தியா. திறமசாலி. நாங்க திறமசாலியா நீங்க யோசிக்கணுமா இல்லையா? என்ன நீங்க திறமசாலி, நாங்க திறமசாலியா நீங்க யோசிக்கவே இல்ல. அரை நாள் தான் லீவ் போட்டுறீங்க கரெக்டா. டான் அந்த ஒரு நாள் தான் எங்களுக்கு வேணும் தான் நாங்களும் கேக்குறோம். நாங்களும் என்ன பண்ற நீனு? ஞாயிற்றுக்கிழமையா? அது எனக்கு கடுப்படிக்குது. டக்குன்னு போயிட்டு அப்படியே குபேரன் தாண்டவம் மாறாரே தெரியுதுல்ல. நீ எந்திரச்சு வர்றேல? நான் தூங்கலான்னு தலானே தான் போட்டேன். மணிக்காக்கு பெல் அடிச்சிருக்கும் போல. போன் அடிச்சிட்டோம்ல உனக்கு தானே. கும்பகண்ணே போன் அடிச்சு, கும்பகண்ணே ஹாலிமில் அடிச்சுட்டாரு போல. ஐயோ ஐயா, போமா வேலையை பாரு. அவன் தூக்கத்துல நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டு
தூக்கத்துல உட்கார்ந்துருக்கேன் பாரு. அது இலை சாப்பாடு சாப்பிட்டா தூக்கம் எங்கேன்னு வரணும். ஒரு 1/2 நாள் லீவு கொடுமா. ஒரு விசேஷம் இருந்தாலும் பரவாயில்ல, 3 விசேஷம். சரி 3 விசேஷம் போய் 2 விசேஷத்துல சோத்த தின்றுக்கும். தூக்கம் வருமா வராது? அதான் நான் சொல்றேன். நியாயத்தை மக்களை நீங்க கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு எழுதுகட்டு இருக்கு, ஆணி திருவிழா இருக்கு, எல்லாத்துக்கும் தச்சு கொடுக்கணும். எல்லாம் இருக்குது. நமக்கும் தூக்கம் வருது இல்ல. நாங்க கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் விடுமா அப்படிலாம் சொல்லாதம்மா. நைட்டு தூங்கிடுவோம்மா. நம்ம திண்டுகிட்டு இருக்கோம்மா பிஸியா. வந்தவங்க துணியை கொடுத்தோமா தைக்க அப்படி ஆறி போச்சு. தின்னு பார்க்கல வேணாம், அவ்வளவுதான். விரைச்சிட்டு நம்மள வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க. நம்ம முன்னேறிவோம் ரொம்ப பொறாம. நம்ம திண்டு முன்னேறிடுவோம்னு பொறாம. இங்க வாங்க. ஓன் போயிருச்சு. வேணாமா, எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ரேட்டு பிள்ளை கேட்டீங்களா? எவ்வளோண்ணே? ஓனரை மட்டும் நீடிக்கார மட்டும் வசூல் பண்ணல. கண்ணாடிக்காரம்பா ட்ரீட் தான் இன்னைக்கு. ஆமா, சம்பளத்துல கை வச்சிருவோம். பேசாம ஆமா, சம்பளத்துல கை வச்சிருவோம். அதை எடுத்து இதுக்குள்ள போட்டு வெளியே வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு என்னவா பழம் வாங்கி வச்சிருக்காங்க. ஓடி இருக்குமா? அதைத்தான் நான் பழம் பூ வந்தா வாங்குறேன், பழம் வந்தா வாங்குறேன், அவளுக்கு அரவு வந்தா வாங்குறேன். ஏன் நேற்று வந்து 1.5 3 படி வாங்கினா? நீ லீவு வெள்ளிக்கிழமை. ஏய் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்துச்சு. ஏமா அவளும் வெள்ளிக்கிழமை வந்துச்சுல. கை மட்டும் லூசா இருக்கான். மும்முரமா பேசிக்கிட்டு இருக்கேன். இறங்கி நம்ம இருக்கிற யாரு காப்பாத்திக்க பாப்போம். வெளுத்து போச்சு. இந்த முத்து படத்துல வரும்ல, அந்த மீனாக்கு மட்டும் அம்புட்டையும் நல்லதா வச்சுட்டு முத்துக்கு வந்து நல்லா இல்லாததா வைக்கிறது. அந்த மாதிரி நம்மள பண்ணி விட்டாங்க. நம்ம வீடியோ எடுக்கிற சாக்குல பிஸியா இருந்தோமா, சட்டினிக்கு சண்டை போட்டு இருந்தோமா, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவனுக்கு எது நல்லாலையோ அதை மட்டும் வச்சிருக்கேன். இது எந்த விதமா நாயம்? ஆமா, ஒரு விதத்துல நியாயம் இல்ல. இதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பழமொழிமா? பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனும். வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆமா, இனிமே நம்மளே தனியா வாங்கி தின்னுட்டு வந்துடணும். அதுதே விடு, நம்ம வாங்குற சாக்குல அங்கேயே வாய்க்குல போட்டு வந்தோம்ல. என்ன ஒரு கொலக்கட்டை தானே. என்னம்மா நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? என்னல இவ்வளவு நாள் பழகிட்டு என்னல என்ன இப்படி கேட்டுவிட்ட? ரொம்ப நல்ல வதல நான். ரொம்ப நல்லவங்களா? அவ பேச்சு மாறக்கூடாது. என்ன நீ பயமுறுத்துற பார்த்தா சரியில்லையே. என்ன சொல்லு. நல்லவள தானே, பேச்சு மாறக்கூடாது. என்னல இத்தனை வருஷம் பழகிட்டு என்கிட்ட இப்படி கேக்குற? சரி, எனக்கு ரொம்ப நாள்லாம் வேணாம். ஒரு 3 நாள் லீவு கொடுங்க. இங்கே நான் என்ன திட்டுவேனே தெரியாது. மரியாதை ஓடி போய் வேலையை பாரு. நல்லவள கெட்டவன் லீவ்லாம் கொடுக்க முடியாது. போலாம் போய் வேலையை பாருலாம். அதே பாரு எப்படி சாப்பிட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்டு மயக்கத்துல வந்து வேலை ஆட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சின்ன பிள்ளை இந்த உசுரை இப்படி வாங்குற? போலாம். எங்களுக்குலாம் வயசாயிருச்சு. எப்படி வேலை ஆட்டுக்கிட்டு இருக்க? தூக்கம் வரத்தையும் செய்யுது. கட்டுப்படுத்திட்டு வேலை ஆக்கல. என்னால கட்டுப்படுத்த முடியல. நான் தூங்க போறேன். மரியாதையா போய் தை. ஆமா, உசுரை வாங்காத. இருமா போட்டோ எடுத்து. இதுவா வெறும் 500 ரூபாய். அதில் பதக்கஞ்சங்கிலி நல்லா இருக்கா? ஐயோ உண்மையை சொன்னா எவன? சரி உங்க மக கல்யாணத்துக்கு கழட்டி தரேன் விடுங்க. நம்ப மாட்டேன். இல்ல நம்ம பித்தால போட்டோம்னு சொன்னா நம்ப மாட்டேன். சரி தங்க மாதிரிதான் இருக்கு, எடுங்க. எசமாவே அது கெவுரிங்க. 2000 ரூபாய். இப்ப 500 ரூபாய் கூட பராது. நிறைய தரம் போட்டு வெளுத்து போச்சு. போட்டோ எடுக்க விடுமா? நீ எடுமா போட்டோவா.